banned for 2 years. மிஸ் ஸ்வேதா, நீங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டது உண்மையா? சொல்லுங்க மேடம். இனிமே உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பேன்? இந்த வேலையை ஒத்துக்கு, எல்லாம் நல்லதே நடக்கும். Yo, dudes, so where's the sandwich? Keep the fuzz and stress. Your belly up, y'all. Don't cream my jeans, y'all. Aryan? Aryan, please. Aryan. Excuse me, you're holding in the wrong way. Aryan. Aryan. Excuse me. Aryan. I am Aryan. என்னப்பா நீ போர்டை கூட ஒழுங்கா பிடிக்க மாட்டியா? அதை இன்னொருத்தர் கத்து கொடுக்கணுமா? அது இருக்கட்டும். நான் தான் ஆலினால் அழகு ராஜா. உங்களுக்கு நான் தான் PA கம் டிரைவர் கம் குக் கம் ரூம்மேட் கம். You are welcome. Thank you. போலாமா? Yeah, வா. yes. இங்க பாருங்க சார், இது சூப்பர் செட்டி. ஆனா காஸ்ட்லி கண்ட்ரி. அரை ட்ரவுசர் போட்ட ஃபிகருங்க, அரை ட்ரவுசர் போட்ட சின்ன பசங்க, சும்மா ஹைட்டா டவரு, சும்மா ஃப்ளவர்ல பூத்து குலுங்குதுல்ல சார். இத பார்த்தா சும்மா அழகான சிட்டி. நீ என்ன தமிழ்நாடா? நான் இங்கிலீஷு கர்நாடகா எல்லாமே தான் சார். தமிழ்நாட்டுல சென்னையா? செம்மால சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சார். மம்மி தமிழ், ஃபாதர் கன்னடா, என் ஒய்ஃபோ தங்கிலீஷு. பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது பெங்களூரு, வாழறது ஃபாரின்ல. சூப்பர், கலக்கறியே நீ. என்ன சூப்பரா என்னவோ, என் லைஃபுக்கு ஐடென்டிட்டியே இல்ல. லாங்குவேஜ் என்னவோ ஃப்ரூட் மிக்ஸ், லைஃப் எல்லாம் வெக்ஸ் சார். ஏன் இவ்ளோ வெக்ஸ் ஆகுற? எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் சார். சூப்பரா சொன்னீங்க சார். Yeah. இதான் சார் நம்ம காரு. ஓ, போலாமா? போலாம். Yo, dudes, so where's the sandwich? Keep the fuzz and stress. Your belly up, y'all. Don't cream my jeans, y'all. தலைவா, இதுதான் நம்ம பாஸோட அகாடமி. வாங்க சார். ஹலோ வெலக்கரி. Welcome. எங்க நம்ம பாஸ்? Is in the chamber. நன்றி. All right. ஆமா மிஸ்டர் ஆலினால், ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருக்க இவ்ளோ குண்டா இருந்தா எப்படி? அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க. வந்தோடனே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இல்ல, நான் அப்படிலாம் பண்ணவே இல்ல. ஆட வாங்க சார். ஓகே. சரி சரி, வாங்க சார். உடம்பு நீ ஆலினால், ஆ. நம்ம ஊர்ல உடம்பு தேய்க்கிற பிரஷ் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு உங்க ஹேர் ஸ்டைல். அது இந்த ஊர்ல நகத்தை தேய்க்கவும் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம் க்ளீன் பண்றது கூடவா? ரொம்ப பேசுறீங்க. அப்படிங்கிற? பேசாம வாங்க. இதான் பாஸோட சேம்பர், மிஸ்டர் சுரேந்திர பட்டேல். மே கம் இன் சார்? Yeah, okay. Hello, Mr. Aryan. Come in. தேங்க்யூ சார். Welcome to my academy. தேங்க்யூ ஸோ மச். 2 years international champion. I know very great coach. Mr. Aryan, எங்க அகாடமிக்கு வந்தது பெருமைப்பட வேண்டிய விஷயம். சார், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. இப்படி பேசுறது உங்களோட தன்னடக்கம். நீங்க வந்தது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிச்சயமா ஹெல்ப்பா இருக்கும். ஆரியன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை, என்னோட அகாடமிக்கு கோல்டு மெடல் வரணும். And that's my dream. I'll try my best, sir. Don't call me sir. Call by my name, சுரேந்திர பாட்டல். ஓகே? அது வேண்டாம் சார். ஏன்? ஐம் சாரி, நான் உங்களை பாஸ்னே கூப்பிடுறேன். சரி, ஓகே, உங்க இஷ்டம்.
ம் உங்களோட ஸ்டே ஃபுட் எல்லாமே இவர் பார்த்துப்பாரு. தேங்க்யூ பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு உங்களை மாதிரியே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு. நீங்க 2 பேரும் ட்வின்ஸா என்ன? அச்சாசலா இருக்கீங்க. ஆக்சுவலி நான் சொல்றேன். ஆபீஸ்ல ஆபீஸ் பாய், பாஸுக்கு நான் தான் டிரைவர், கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தான் குக்கு, ஃப்ரண்ட் ஹவுஸ்ல நான் தான் கிளீனர். சோ மை நேம் இஸ் ஆலினா அழகராஜ். அழகராஜா. இனஃப். ஆரியனை கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போ. இவரை நல்லா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன் லைஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இன்னொரு நாள் சொல்லிக்கோ. ஓகே ஆரியன், டுடே யூ டேக் ரெஸ்ட். தேங்க்யூ. ஐ see you tomorrow. ஓகே பாஸ். குட் லக். தேங்க்யூ. நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்களே. அதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது, அவங்களாவே கொடுப்பாங்க. போங்க. பின்னாடி பார்த்து கண்ணாடி மாரியத்தா திரும்பி தான் நடக்கிறது. இவெல்லாம் நம்ம கலாய்க்கிறாரு. வாங்க உள்ள வாங்க. இதுதான் கெஸ்ட் ஹவுஸ். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. காமெடி. அப்படியே வச்சுக்கோ. பியூட்டிஃபுல். இந்த அண்டர்வேர் உன்னோடதா? அட ஆமா தலைவா, நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம்ல. க்ளோஸ். இத நீ போட்டுக்கணும், சேருக்கு தேவை. அட காய வச்சிருந்தப்பா. அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப குசுமுக்காரனா இருக்கானே. குடிக்கிற பழக்கமும் இருக்கா? சம்மர்ல கூலா இருக்கட்டும்னு, விண்டர்ல ஹீட்டா இருக்கட்டும் தான். ரெய்னி சீசன்ல 2 கட்டிங் கோவா பக்காடி ஜோக்க அப்படிதான் வச்சுக்கிட்டல. பாராளினால் உன் பேர்ல ஆள் இருக்கட்டும், ஆனா இதுல பால் ஊத்தி லைட்டா குடி. உங்களுக்கு பழக்கம் இல்லையா? இல்ல, இந்த சொசைட்டில எந்த பழக்கமும் இல்லனா ரொம்ப கஷ்டம் தலைவா. எனக்கு தானே கஷ்டம், அத நான் பாத்துக்கிறேன். நீங்களே போய்க்கிறீங்களா? ரொம்ப தான். பொதுவாக என் மனசு தாங்கம், ஒரு பொட்டின்னு வந்து விட்டா செங்கம். உண்மைய சொல்வேன், நல்லத செய்வேன், வெற்றி வெற்றி வரும். தலைவரே, நான் சமையல் ரெடி பண்றேன். நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே வாங்க. தேங்க்யூ பிரதர். அட விடு தலைவா, நமக்குள்ள Sick of time, bring it, sick of time, bring it all again, shot again, shot again, shot again, sick of time, bring it, sick of time, bring it all again, shot again, shot again, எட்டி பிடி அந்த நிலவினையே, நாம் தொடதட்ட இந்த உலகமெழும். எட்டி பிடி அந்த நிலவினையே, நாம் தொடதட்ட இந்த உலகமெழும். விவேகம், oh no, நம் தேசம், oh yeah, நம்ம கேங்கு வெல்லும் என்றே. எழுவாய் எழுவாய் நண்பா, எழுவாய் எழுவாய் நண்பா. எட்டி பிடி அந்த நிலவினையே, நாம் தொடதட்ட இந்த உலகமெழும். நேரம் தவறாது உழைப்பதுவே வெற்றியின் ரகசியம். தடைகள் பல உடைத்து கட்டப்பட அவள் ஜீனியஸ். 4 திசை உனை கண்டு ஓடி வரும், வானம் இனிமேல் உன் காலடி தேடி வரும். சத்தியமேவ ஜெயதே ஜெயதே, இம்மந்திரம் நமதே, நம் படைகளும் வெல்லுமே. எழுவாய் எழுவாய் நண்பா, எழுவாய் எழுவாய் நண்பா, எழுவாய் எழுவாய் நண்பா, எழுவாய் எழுவாய் நண்பா.
துரோகம் செய்திடாத உந்தன் நெஞ்சை நிமிர்ந்து நெஞ்சில் வீரம் அது பரம்பரையா தொடரும் ஞானி விஞ்ஞானிகளும் வாழ்கின்ற பூமி நம்ம மண்ணின் இந்த திமிரு பவரு முன்னேற்ற படியேறு கர்வமே தமிழடா எழுவாய் எழுவாய் நண்பா எழுவாய் எழுவாய் நண்பா எழுவாய் எழுவாய் நண்பா எழுவாய் எழுவாய் நண்பா ஹலோ ஹலோ அம்மா. ஆரியா நீ பத்திரமா போய் சேர்ந்துட்டியாப்பா வந்துட்டம்மா. அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். புது ஆளுங்க, புது இடம், எல்லாம் நல்லதே நடக்கும். என்னை பத்தி நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்கம்மா. என்னோட பாஸ் ரொம்ப நல்லவர். என்ன நல்லா பாத்துக்குவாரு. ஐ அம் அப்சல்யூட்லி ஆல் ரைட். டோன்ட் வரி மாம். லவ் யூ மாம். ம். வந்தேன்டா மில்க் மேனு கொஞ்சம் பாலை ஊத்தி ஜூஸ் போடுறேன். குட் மார்னிங் ஆல் இன் ஆல். ஓ காலை வணக்கம் தலைவரே. சமையல் ரெடி. என்ன ரெடி பண்ணிருக்க? பிரெட், ஆம்லெட், கார்ன்ஃபிளேக்ஸ், மில்க், சைடிஷ்க்கு ஊட்டி ஆப்பிள். ஓடுறது, நடக்கிறது, தவழறது. அதெல்லாம் என்னது? ஆடு, மாடு, கோழி, அப்புறம் பன்னி. அதெல்லாம் நீ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும் தலைவரே, தெரியும். அதனாலதான் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி, வடை, சட்னி, கூடவே சாம்பார் வச்சிருக்கேன்ல. பியூட்டிஃபுல். இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஃபாரின் கண்ட்ரில இந்தியன் ஃபுட்டை பார்த்தா நம்ம ஊர் ஞாபகம் வரும். என்னமோ தலைவரே, வடைய பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது. ஏன் அப்படி? வைஃப் இந்தியால இருக்காங்களா? இல்ல தல, இங்கதான் இருக்கா. பிரசிடண்ட் ஆபீஸ்ல பென் பிளம்பர். கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியதானே? வச்சுக்கிறதா? என்ன தல சொல்ற? கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி, பொண்டாட்டி இருந்து சன்னியாசி தான். ஏன்? ஃபர்ஸ்ட் நைட்ல எனக்கு அவளுக்கு சின்ன சண்டை. அன்னைக்கு அவ அவங்க அம்மா வீட்டுக்கு அவுட் கோயிங், இன்னும் இன்கமிங் வரவே இல்ல. கிறுக்கு பயல. 4 நாள் லீவ் போட்டுட்டு ஹனிமூன் கூட்டிட்டு போக வேண்டியதானே? அதான் பாயிண்ட். சும்மா நண்டு மாதிரி பிடிச்சிங்களா? அவளுக்கு லீவு கிடைக்கும் போது எனக்கு லீவ் இல்ல, எனக்கு லீவு கிடைக்கும் போது அவளுக்கு ஹாலிடே இல்ல. என்ன எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல தலைவரே. டோன்ட் வரி. சாம்பார் ஊத்து. என்ன தல, நான் சொன்னது தப்பா போயிடுச்சு போல. யோ யோ, நான் சொல்ல வந்தது அதுக்கு நான் பிளான் கொடுத்து உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு. அப்பா முருகா தண்டபணி. இது லாக்கர் ரூம். Okay. பக்கத்திலே ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இந்த பக்கம் ஸ்குவாஷ் கோர்ட் இருக்கு. Okay. அந்த பக்கம் ஜிம் இருக்கு. அப்புறம் முன்னாடி ட்ராக் இருக்கு. இதெல்லாம் காட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐ ஒர்க்ட் வெரி ஹார்ட். இட்ஸ் பீன் மை ட்ரீம். இது பெரிய எஃபர்ட். வாவ், பின்னாடி பாருங்க. இதுல 3000 பீப்புள் உட்காரலாம். ஆசம். டெல் மீ லைக் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். அதோட ட்ராக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க. ஓகே. இன் ஃபியூச்சர் இந்த அகாடமி வேர்ல்ட் லெவல்ல பேர் வாங்க பாருங்க. These are my students, Aryan. ஹாய். He's your new coach, Mr. Aryan. He's going to take care of you. Aryan, இவங்க எல்லாருமே நம்ம ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. இவங்க எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகே பாஸ். ஓகே. கோல்ட் மெடல் கண்டிப்பா I'll கிடைக்கும். try my level best. All the best, Aryan. Thank you boss. Good luck. Thanks. Ready for the game, yeah. Come on, everybody. இதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், டெய்லி சீக்கிரமா வரணும், வார்ம் அப் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும். இல்லைன்னா இப்படி தான் ஆகும். Okay. Come on. Come on. I'm sorry, sir. It's okay, it's okay. I'm sorry. இங்கயா? ஆங்கிள் வலிக்குதா? இங்கதானே? யா ஜஸ்ட் வெயிட். புனித், இங்க வாங்க. அது கொடுங்க.
அப்படி படு, ரிலாக்ஸ். ஸ்ட்ரெச் பண்ணு. ஸ்ட்ரெச் பண்ணு, இன்னும் பண்ணு. எஸ். ஓகே. ஃபீலிங் பெட்டர்? Thank you. ஓகே, கம் ஆன். கெட். Thank you, sir. Are you okay? Okay. On your mark. Get set. On. Thank you. கலக்கிட்டேன். Shweta, go. What happened? என்ன ஓடுற? உங்க ரெண்டு பேருக்கும் 3 செகண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ இப்படி ஓடிட்டு இருந்த கோல்ட் மெடல் பித்தளை கூட கிடைக்காது. I'm sorry, sir. என்ன சாரி? Say that you can do it. I'll do it, sir. Yes, Don't sir. be nervous. Be bold. Okay. Shweta? Shweta எங்க? ஏய், எனக்கு வேர்க்கலல்ல, அதான் ஊத்திட்டு போ. ஹலோ. ஹாய் ஹனி. நாளைக்கு கரெக்டா 10 o'clock நாம எப்பவும் மீட் பண்ற காஃபி ஷாப்ல மீட் பண்றோம். வரமாட்டேன். I know. நான் வரமாட்டேன். I know. வரமாட்டேன்னு சொல்றேன்ல. I know. I know you will come. Shweta இன்னும் கோவமா இருக்கியா? Excuse me. ரெண்டு கோக் காஃபி. எனக்கு வேண்டாம். நான் கேம்ல இருந்து வித்ட்ரா பண்றேன். ஏன் செல்லம்? எனக்கு கோச் பிடிக்கல. தூக்கி எறிஞ்சிரு. வேற கோச் கொண்டு வரலாம். அந்த அம்சம் மேல தான் உனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உண்மையான டாலன்ட் மேல இல்ல. உண்மையான டாலண்டா? எங்க அது? ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுக்கு ஓட வருமா? என்ன பண்ற? இருமா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. கேன் யூ ரன்? இருமா, கேட்டிட்டு இருக்கேன்ல. டோன்ட் எம்பாரஸ் மீ. உண்மையான டாலன்ட் எனக்கு இருக்கு. நீ என்னடா அந்த அம்சாக்கு தான் மெடல் கிடைக்கணும் சொல்ற? பேபி, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இவ்வளவு ஜெலஸ் ஆகாது. பேபி, இன்னொரு பொண்ணை ஏன் முன்னாடி புகழ்றது சரியில்லை. ஐயோ, இங்க வைப்பா. நாம லவ் பண்றது ஸ்டேடியம் பூரா தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஸ்வேதா, ஸ்போர்ட்ஸ்ல பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது. எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணணும், கைட் பண்ணணும். அதுதான் ஒரு கோச்சோட டியூட்டி. அதை விட்டுட்டு உனக்கு நான் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டேன்னா என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும்ல. உன்னோட அட்டென்ஷன் இருக்க வேண்டியது இந்த விஷயத்துல இல்ல, மெடல்ல இருக்கணும். மெடல் வாங்கணுங்கிறது உன்னோட ஆசையா இருந்தா அதை நீ தான் வாங்கணுங்கிறது என்னோட கனவு. I'm sorry. It's okay. Let's go for a spin. ஸ்வேதா, வீடு வந்துருச்சு, இறங்க. ஏய், வெயிட். வலது காலை வச்சு உள்ள வா. ஏன்? அது சம்பிரதாயம். ஏன்லாம் கேட்க கூடாது. வா. ஓகே. உன் குரங்கு புத்தியை நீ விட மாட்டேல்ல. நான் யாரு? கோச். குரங்குத்தனமா கிறுக்குத்தனமா யோசிச்சாதான் ஃபர்ஸ்ட் வர முடியும். நீ ஓகே. போய் அங்க கம்ஃபர்ட்டபிளா உட்காந்துக்கோ. நான் போய் டாடியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே. அந்த போட்டோல நல்ல குண்டா இருக்கா, இந்த போட்டோல வெல்கம் ஆர்யா. ஹலோ சார். தி கிரேட் கோச். வீடு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் a lot. ஆக்சுவலி இந்த மாதிரி வீடு நிறைய இருக்கு ஓ, என் பொண்ணோட பேர்ல. ஆனா இந்த வீடுன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ். ஸ்வேதா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஆல் பேட் திங்ஸ். ஓ ரியலி? இவ விளையாட்டு பொண்ணு. நீங்க இவளுக்கு கோச்சா இருக்கிறது இவ செஞ்ச புண்ணியம்.
என் பொண்ணோட லட்சியம் கோல்டு மெடல். அத வாங்கி கொடுக்க வேண்டியது நீங்க தான். ஐ லவ் மை கண்ட்ரி. மெடல் ஜெயிக்கணுங்கிறது ஸ்வேதாவோட ஆசையா இருந்தா ஸ்வேதாவை ஜெயிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய கனவு. ஐ வில் டு இட். ஸ்வேதா மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தாலிங்கிற மெடலை நீங்க தான் கொடுக்கணும். ஆமா ஆரியா, என் பொண்ணு உங்களை ரொம்ப விரும்புறா. அவ ஆசைப்பட்டத நான் என்னைக்கும் வேண்டான்னு சொன்னதில்லை. உங்களை எப்பவோ நான் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு ஆஸ்தி இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், சொத்து பத்து இருக்கணும்னு நினைக்கிற சராசரி மனுஷனா இல்ல. 6-7 ஜெனரேஷனுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அந்த கடவுள் எனக்கு வசதியை கொடுத்திருக்காரு. எனக்கு என் பொண்ணை நல்லா பாத்துக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா போதும். டோன்ட் வரி அப்பா, இவர் என்ன நல்லா பார்த்துப்பாரு. எனக்கும் அப்படிதான் சார். 6 ஜென்மத்துக்கு ஆஸ்தி இருக்கு. என்னோட அம்மா தான் எனக்கு எல்லாம். அப்பண்ணா நீயும் அப்படிதான். ஸ்வேதா, என்னால நம்பவே முடியல. என்ன உன்னோட அப்பா இவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்லிட்டாரு? டாடி கேரக்டர் அப்படிதான். நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி ஒரு கனவு கண்ணி கிடைக்கணும்னா இந்த மாதிரி கனவுலாம் காமன். உங்க அப்பா வார்த்தைக்கு வார்த்தை கோடி கோடிங்கிறாரு. நான் அந்த அளவுக்கெல்லாம் பார்த்ததே இல்ல. கம் ஆன் ஆரியா, இப்ப என்ன என் டாடி நோ சொல்லணும், ரவுடிகள் என்ன கிட்னாப் பண்ணணும், நீ அவங்கள சேஸ் பண்ணணும், அவங்க உன் கை காலெல்லாம் உடைக்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என் டாடி ஓகே சொல்லணும். அப்போ உனக்கு ஓகே தானே? இல்ல இங்க பாரு ஸ்வேதா, நான் அப்படியெல்லாம் கற்பனை பண்ணல. உங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் நான் நம்புறேன். ஓகேவா? எப்படியோ எங்க அப்பாவை நான் ஒத்துக்க வச்சுட்டேன். இனி உங்க அம்மாவை தான் நான் ஒத்துக்க வைக்கணும். எங்க அம்மாவையா? ஆமா. நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கம் இன். உள்ளேயே வந்துட்டு அப்புறம் என்ன வரட்டுமான்னு கேள்வி. ஹலோ ஆண்டி. யாருமா நீ? உங்க டாக்டர்ங்களா? டாக்டர் இல்லாவா? நல்லா பண்ணுங்க. யூ மீன் மருமக? உங்க மருமக. அப்படின்னா ஆரியா உங்க பையன். அது எனக்கு தெரியாதா? நீங்க தானே கேட்டீங்க. சரி உட்காரு. தேங்க் யூ. ஆண்டி, உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஓ தேங்க் யூ. அப்புறம் காஃபி டீ ஏதாவது? காஃபி டீ. யா. பாதாம் பாலை How குடுறேன். sweet. டே ஆரியா வாடா. ஒளிஞ்சு நின்னு பாக்காத. வா. அம்மா, இதெல்லாம் உன்னுடைய வேலைதான் எனக்கு தெரியும். வா. கம். அம்மா, யாருமா இவங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க ஏதாவது படத்துல ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? டே டே டே, நீ பெரிய நடிகன்னு எனக்கும் தெரியும், அதோ அவங்களுக்கும் தெரியும். ஐயோ அம்மா, உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாதுமா. இவங்க இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? ஓவரா இருக்கா? குறைச்சுக்கிறேன். என்ன இவ அத்தைங்கறா மருமகங்கறா ஒண்ணுமே புரியல. ஓகேனா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா, இல்லனா பக்கத்து வீட்டுக்கு மருமகளா ஆயிடுவா. ஏய் லூசு. 2 years லவ் பண்ணிட்டு இருக்கோம். 2.5 years. 2.5 years. 2.5 years. வாவ், வெரி ஸ்ட்ராங் லவ். வாழ்த்துக்கள். Thank you மா. இங்க பாருமா, என் மகன் உன்னை ஏத்துக்கிட்டான், நானும் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேன். வாவ், இவங்க அப்பா ஒத்துக்கிட்டாருமா? அவருக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. நாமெல்லாம் யாரு? கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க. பேலன்ஸ் ஒன்லி மேரேஜ். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. போதும்டா. கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு பேர குழந்தையை கொடுத்துருங்க. உங்க வம்புக்கே நான் வரமாட்டேன். ஓகேமா. ஏய் வா போலாம். எங்க? அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? ஸ்டாப் இட் ஆரியா. அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட. அம்மா நான் எனக்காக சொல்லமா, உங்க ஆசையை நிறைவேற்ற தான் சொன்னேன். போடா. தலைவா, எந்த உலகத்துல இருக்கீங்க? நீங்க எங்க தான் இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? கை கொடுங்க. என்ன கைரக தலைவா, நான் உங்களை தொட்டதுமே அங்க பாருங்க, அந்த பொண்ணு எப்படி ஓடுறா பாருங்க. அது உங்களை கைராசி தலைவா. சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல்ல. நான் டயட் செக் கொடுக்கணும். வீட்டுல நாட்டுக்கோழியும் கொத்து பரோட்டாவும் பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இந்த பக்கம் வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை செஞ்சு கிடைக்க போறா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. கம் ஹியர்.
I'm sorry. Sorry, I'm sorry. Actually, it's not my mistake. Hey! 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 You're a bad man! You want this back? Hey! Hey, you want this bag? Come on, catch! Guys, now you try picking up my bag. தல காஃபி வேண்டாம். டிவில நியூஸ் வைக்கவா? நோ. சரி அதை விடுங்க. ஏலக்காய் போட்டு ஒரு கரும்பு ஜூஸ் தரவா? ம். சரி வேண்டாம் விடுங்க. ஏன் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சைக்கிளில் வரும்போது எவனோ ஒருத்தன் என் பேக் எடுத்துகிட்டு போயிட்டான். எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, எனிமீஸும் இல்லை. நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன் இப்படி நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. ஐயோ, இந்த ஊர்ல இதெல்லாம் சும்மா சப்பா மேட்ரு. தனியா மாட்டினா போதும், நாமளே சாப்பிட்டு யாப்பம் விட்டுருவானுவோம். திருட்டு பசங்க காசுக்காக ஆளைய போட்டு தள்ளுவாங்க. ஓஹோ, உங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல. என்ன அட்டாக் பண்ணி ஜட்டியில உருவிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நீ அதை போட்டுக்காம சேருக்கு போட்டு விட்டிய. என்கிட்ட நக்கல். அதெல்லாம் விடு. உனக்கு உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தணுங்கிற ஐடியாவே இல்லையா? ஐடியாலாம் இருக்கு, சக்சஸ் ஆக மாட்டேங்குதே. அது இருக்கட்டும். ஆளினால் உன்னோட ஒய்ஃபுக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு. நீ என்னது? ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா தான் கேட்டேன். அவளும் செல்லமா கேளுங்கன்னு சொன்னான். புருஷன் பொண்டாட்டி நடுவுல ஒளிவு மறைவு, மூடி வைக்கிறது, மறைச்சு வைக்கிறது, பிளாஷ் கட்டு, ஃப்ரண்ட் கட்டு எதுவுமே இருக்க கூடாது செல்லம். அப்படியே ஒருவேளை இருந்தாலும் 1 to 1ன்னு நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். புரிஞ்சுதா என் செல்லக்குட்டி? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பேன். அப்படியே நீ எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும். இதுக்கு முன்னாடி உனக்கு அனுபவம் யார் கூடயாவது அனுபவம் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்ல ஒய்ஃப் கிட்ட கேக்குற கேள்வி அது? ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறா. அது இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி ஃபிளாஷ்பேக்னு எதுவும் இல்லையா தல?
ஆரியா ஹே டோன்ட் டு டிராமா நவ். என்னாச்சு? கொஞ்சமாவது டைமிங் சென்ஸ் இருக்கா உனக்கு? எதுக்கு? நான் ஒரு கோச்சுங்கிறதே மறந்துட்டியா? நீ கோச்சுங்கிறது கிரவுண்ட்ல மட்டும்தான். வெளியே என்னோட பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? இப்படி உட்காரு. இங்க பாரு, ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த கடனும் வச்சுக்கிறதா இல்ல. அதனால ஓகே அவ்வளவுதானா? கடன் முடிஞ்சுதா? இதுக்கு மேல என்ன வேணும்? ஓ யூ வாண்ட் வித் இன்ட்ரெஸ்ட்? ஓகே ஓகே, சந்தோஷமா? கணக்கு டாலி ஆயிடுச்சா? வா. ஹே ஸ்டூபிட் பொண்ணு, என்ன பண்ற பாரு? ஏன் இப்படி பண்ற? பேசி அவனோட சட்டமா என்ன? இது ஓவரா இல்ல? ஏய் என்னடி? சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்க. அப்பா ஒரு வழியா விட்டாப்பா. ஏய் என்னாச்சு? நான் கோவமா இருக்கேன். அதுக்கு ஓவர் ஆக்டிங் உடம்புக்காகாது. வா போலாம். வா. Telling us that there will be some 9,000 people taking part in this opening ceremony. There you see some emerging from I heartily welcome the Sports Minister Mr. Ayaz Ahmad to open the National Games. I hereby declare the 43rd National Games open. Start the women's 400 meters. Please get ready. On your mark. Get set. Go. Fantastic. The swaying of the beam, which is a wind instrument strongly associated with எனக்கா உனக்கா எதுக்கா உயிர் வதைக்கிற? உனக்கே உயிர் விடுவேனே. எதுக்கா உயிர் வதைக்கிற? உனக்கே உயிர் விடுவேனே. மன்மத மனசுல அம்பு விடும் உன் கண்களே. மன்மதன் அணைக்கையில் மனசு மொத்த முத்தங்களே.
கிளி போல பொண்ணனா கொஞ்சவா அர்ஜுன மகனா அஞ்ச வேணா இறுக்கி புடி அணைக்கிறண்டி நிலவ புடி பரப்பமாடி மன்மத மனசுல அம்பு விடும் உன் கண்களே ஓ மன்மதன் அணைக்கையில் மனசு மொத்த முத்தங்களே அஞ்சா நெஞ்சில் தஞ்சம் பாய உந்தன் மனசில் நானும் வரேன் வேற ஏதேனும் எனக்கா பாக்கி பாக்கி நீதான் இந்த அழகாத குதிரையின் ஜாக்கி ஜாக்கி ஐயோ ஐயோ மீனு கொத்தி நான் இன்று ரொம்ப லக்கி எதுக்கா உயிர் வதைக்கிற உனக்கே உயிர் விடுவேனே எதுக்கா உயிர் வதைக்கிற உனக்கே உயிர் விடுவேனே மன்மத மனசுல அம்பு விடும் உன் கண்களே மன்மதன் அணைக்கையில் மனசு மொத்த முத்தங்களே ஒன்ன பார்த்த சொக்கி நின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஜல் கிடப்ப நீயோ தித்திக்கும் அல்வாயினிப்பே நானோ உன்னத்தான் எடுத்து சுவைப்பேன் கண்ணாலதான் சுடுவேட்டானே அலிங்காமல் அள்ளி தின்பேன் எதுக்கா உயிர் வதைக்கிற உனக்கே உயிர் விடுவேனே எதுக்கா உயிர் வதைக்கிற உனக்கே உயிர் விடுவேனே மன்மத மனசுல அம்பு விடும் உன் கண்களே மன்மதன் அணைக்கையில் மனசு மொத்த முத்தங்களே கிளி போல பொண்ணனா கொஞ்சவா அர்ஜுன மகனா அஞ்ச வேணா இறுக்கி புடி அணைக்கிறண்டி நிலவ புடி பரப்பமாடி What? Busy. அண்ணா ஃபோன் வந்துச்சு. யாரு? ஸ்வேதா கிட்ட இருந்து. ஸ்வேதா? ஆமா. என்ன விஷயம்? கமிட்டில இருந்து ஃபோன் வந்ததான். கமிட்டியா? ஆமா, நான் அர்ஜென்ட்டா போணுமா. எக்ஸ்கியூஸ் மீ. Mr. Arya, you are a very good coach. There is not a single black mark in your career of 10 long years. தேங்க்யூ சார். நீங்க பண்ண விஷயத்தால உங்களுக்கும் அவமானம், நம்ம கமிட்டிக்கும் அவமானம் ஆயிடுச்சு. டாக்டர் ப்ளீஸ். Miss Sweta, you have been tested positive. What? Yes, she is using anabolic steroids. I'm sorry. There must be some mistake. எஸ், நீங்க தான். ரிப்போர்ட் அப்படிதான் வந்திருக்கு. Arya? ஜஸ்ட் ரிலாக்ஸ். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தா லேப் ரிப்போர்ட்ல இருக்கு, நீங்க வேணா பாத்துக்கலாம். Reports-ஆ? Arya? நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் செக் பண்றேன்.
இது எப்படி உண்மையா இருக்கும்? என் லைஃப்ல இது வரைக்கும் நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதே இல்ல. பாரு, இங்க ஏதோ இங்க பாரு. கண்டிப்பா தப்பு நடந்திருக்கு. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. எவிடன்ஸ் உனக்கு எதிரா இருக்கு. அப்படின்னா நீ இதை நம்புறியா? யூ டெல் மீ. I just don't know. ஏதாவது சொல்ல ஆரியா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. As per the sport ethics, what she has done is wrong. She's been banned for 2 years. Banned? சில்வர் மெடலை ஜெயிச்ச ஹம்சாவுக்கு ஸ்வேதா ஜெயிச்ச கோல்டு மெடலை கொடுக்கலான்னு இருக்கோம். Mr. Arya, you are a great athlete and a good coach too. Why don't you understand? You know all the rules and regulations. 2 years ரொம்ப அதிகம். கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. மேடம், அவங்க உங்க ரிலேட்டிவா? ஏன் சப்போர்ட் பண்றீங்க? இந்த மாதிரி ஆளுங்கள 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, லைஃப் லாங் பேன் பண்ணணும். நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. Law இல்ல, cannot be actually. changed. Right is right, wrong is wrong. Just relax. It's okay, carry on. ஸ்வேதா, மேடம் 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 மேடம், ஒரு நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. ப்ளீஸ் மேடம். மிஸ் ஸ்வேதா, நீங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டது உண்மையா? உங்களை ட்ரக்ஸ் எடுக்க சொல்லி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? சொல்லுங்க மேடம், பயப்படாம சொல்லுங்க. சார், தயவு செஞ்சு ரீகன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது எனிமி இருக்காங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு மெடலை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கண்டிப்பா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. There is nothing much to say. The meeting is over. I do understand. You can go ahead, sir. ஸ்வேதா, பாதியிலேயே அப்படி எந்திரிச்சு வரக்கூடாது. வேற என்ன பண்ண சொல்ற? இன்னும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவமானப்பட சொல்றியா? இல்ல மீடியாக்கு இன்டர்வியூ கொடுக்க சொல்றியா? நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸ்? சோ நீ அத நம்புறல்ல? அதனால தான் நீ என்னோட போன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணல. அந்த கமிட்டில என்ன பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்கும்போது நீ எனக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேசலல்ல? மெடிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்வேதா. கொடுத்தது நீதானே? கொடுத்தது நான் தான். ஆனா இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. சத்தியமா என்னாலயே நம்ப முடியல. நான் நம்புறேன். எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அம்சம் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு. என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. உனக்கு அவளை அவ்வளவு பிடிக்கும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் மெடல அவளுக்கே விட்டு கொடுத்திருப்பேன். ஸ்வேதா, யார் மேலே இருக்கிற கோவத்தை என் மேல காட்டாத. உனக்கு அந்த அம்சம் தான் முக்கியம்னா ஐ டோன்ட் கேர். ஆனா என்ன லவ் பண்ற மாதிரி எதுக்கு நாடகம் ஆடுன? என் வாழ்க்கையில எதுக்கு விளையாடுன? என் வாழ்க்கையை எதுக்காக நாசமாக்குன? Shut up! ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, நான் ஒரு கோச். எனக்கு இந்த மாதிரி சீப்பான எண்ணங்கள்லாம் இருக்காது. நான் என்னைக்குமே அம்சாவை அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல பார்த்தது இல்ல. போதும், நான் கேட்டதும் போதும். உன்னோட கோச்சிங்கும் போதும். இனிமே உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். அப்ப நீ கிளம்பு. Get out! இதுல என் தப்பு என்ன இருக்கு?
ஸ்வேதா அப்பன் மேனே ஒருகுதே என்ன ஆசை பருகுதே. என்ன தலை காலையில எக்ஸசைஸா இல்ல குச்சிப்புடி டான்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களா? இல்லடா சுளுக்கு பிடிச்சிருக்கு அதான். ஆட சும்மா வந்து உட்காருங்க எதுக்கு? உட்காருங்க சொல்றேன் தலை. இந்தாங்க ஒரு காஃபி அடிக்க. அப்படி என்னதான் வேலை செஞ்சீங்க வலிக்கிற அளவுக்கு? அது வண்டி ஓட்டிட்டு வரும்போது நடுவில் ஒரு வண்டி குறுக்க வந்துருச்சு. நான் வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸ்டைலா அப்படியே லெஃப்ட்ல திருப்பினேன்னா அதுல கொஞ்சம் கை சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. அவ்வளோலாம் சீன் இல்லை. 1 hour ரெஸ்ட் எடுத்தனா சரியா போயிடும். அன்னைக்கு என்னன்னா சைக்கிள்ல இருந்து விழுந்தேன்னு சொல்றீங்க, இன்னைக்கு என்னன்னா கார் ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தலைவா. ஆல் இன் ஆல் தலையெழுத்துல இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை. இப்போ உன் தலையெழுத்த பாரு, உன் பொண்டாட்டியே உனக்கு ப்ராப்ளம். என் பொண்டாட்டிட்டு மட்டும் இல்ல, என் மாமியார் கிட்ட தான் பிரச்சனை. இது என்ன புது ப்ராப்ளம்? இதுக்கு வந்து பிரஸ். என் பொண்டாட்டிட்ட போய் நீ உண்மையாலும் உத்தமிதான் சொல்லி எப்படியோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்க வச்சுட்டேன். ஏதாவது நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல. என் மாமியார் அவங்க வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே என் பொண்டாட்டிக்காக நான் வெயிட்டிங்க. கரண்ட் வர போயிடுச்சு. அப்படியே கதவு திறக்கிற சவுண்டு கேட்டுச்சா, நான் ஓடி போய் அப்படியே புடிச்சு அழகா தூக்கி அப்படி பெட்ல போட்டு என் செல்ல குட்டியில கொஞ்சம் தெரியும் பாருங்க. சொல்றாங்க ஹலக்ராஜ் கரண்ட் வந்துடுச்சு. பார்த்தா மம்மி செல்லக்குட்டி வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? அப்படினா மை மாமியாரே, ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ வெரி வெரி சாரி. சாரிடியா ரசகுல்லா. சாரி டாக்டர், கரண்ட் போயிடுச்சு. கேண்டில் எடுத்துட்டு வரலான்னு நான் இந்த ரூமுக்கு வந்தேன். He hugged me. He kissed me. Oh my god! ஏன் மம்மி நீ கத்தல? எப்படி கத்த முடியும்? என் வாயே அவர் வாயால லாக் பண்ணிட்டாரு. ஐயோ, it was so hard, you know. You cheat! ஏய் ரசகுல்லா, நான் என்ன பண்றது? ஒரே ஹைட், ஒரே weight, ஒரே கலர் வேற. ரெண்டு பேரும் அடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்களா? இருட்டுல நான் வர காஞ்சி போயிருந்தேனா நீ நினைச்சு நச்சுன்னு வச்சுட்டேன். மாமியாருக்கு எப்படியும் புருஷன் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் நானே புருஷனா இருக்கிறேன். டபுள் டமாக்கா. என்ன சொல்றீங்க மம்மி? ஓ முடிவு பண்ணிட்டீங்களா? அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? விடுங்கடி. இது கேவலத்துக்கெல்லாம் கேவலம்டா. ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? இதேதான். இதே மாதிரி என் பொண்டாட்டி என்னை திட்டி அடிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டா. ஆரியன், கேம்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தை அடையணும்னா அதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். உங்ககிட்ட அந்த ரெண்டுமே இல்லை போல இருக்கு. வாட் ஹேப்பன்? நத்திங் சார். உங்க ஃபேஸ்ல எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியுது மிஸ்டர் ஆரியன். எனி ப்ராப்ளம்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனிவே உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்டமக் அப்செட்டாக இருந்தது. நவ் ஐ எம் ஓகே. ஸ்டொமக் அப்செட்னா ஃபுட் ப்ராப்ளம். ஃபுட் ப்ராப்ளம்னா ஆல் இன் ஆல் ஏதாவது பண்ணியிருப்பான். யூ டூ ஒன் திங், ஜஸ்ட் கம் வித் மீ. எங்க? என்னோட வீட்டுக்குப்பா.
You get fantastic food in my house. சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். என்னால உங்களுக்கு எதுக்கு தொல்லை? Aryan, don't be silly. You're my guest. You like my brother. Come on. Yes, come Aryan. Hi. ஹாய். என்னம்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? This is Aryan, very famous coach. நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் உங்க ஊர் தான். That's my wife, Shweta. வணக்கங்க. கம் ஹரியா. அந்த ஆளுநர் ஏதோ ஒன்று சமைச்சு போட்டு பாவம் அவருக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சுமா. அதனால உன்னோட ஃபேவரட் சாம்பார், ரசம், வெண்டைக்காய் பொரியல், கீரை பொரியல்னு எல்லாத்தையும் சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாம் ரெடி தானே? உன் கை பக்குவத்தை பார்த்து இவர் அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும். ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டாடி. ஏய். என்ன அப்படி பார்க்கறீங்க? This is my daughter. Who's this uncle? இந்த அங்கிள் நம்மளோட கோச் ஆரியன். நம்மளோட அகாடமில இவர் கோச்சா இருக்காரு. Hi uncle. ஹாய். இங்க வா. Wow. What a beautiful doll is this. What's her name? Gauri Surendra Patil. கௌரி சுரேந்தர், நல்ல பேரு. வாவ். வெளிநாட்டுக்கு வந்தாலும் எவ்வளவு ட்ரெடிஷன் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். எனக்கு என்னோட நாடு, மொழி, கல்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் அவளுக்கு நான் கௌரின்னு பேர் வச்சேன். இந்த Thank you. ஆரியன், எப்படி இருக்கு சாப்பாடு? ரொம்ப நல்லா இருக்கு. மனசு நல்லா இருந்தா அவங்க சமையலும் நல்லா இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க. என் பொண்டாட்டியோட மனசு 24 கேரட் கோல்டு. பார்த்தாலே தெரியுது. என்ன புகழ்ந்தது போதும், சாப்பிடுங்க. ஆரியன், மனசு என்னமோ கோல்டு தான், ஆனா மூக்குக்கு மேல கோவம் வருது. சில நேரம் அவ என்ன முடிவை எடுக்கிறான்னு அவளுக்கே தெரியறது இல்ல. ஸ்வேதா, ஆரியன் கிளம்புறாரு. ஓகே. வெளியே வாமா. பரவாயில்ல, நான் தேங்க்யூ மேடம். சாப்பாடு நல்லா இருந்தது. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன் சார். சி ஆரியன். அங்கிள். மறுபடியும் எப்ப வருவீங்க? எப்போது அம்மா, அடிக்கடி வந்துட்டு போறேன். பாய்மா. ஸ்வேதா, ஸ்வேதா, என்னாச்சுமா உனக்கு? ஒண்ணும் இல்ல. Are you feeling okay? எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. டாக்டர் கால் பண்ணவா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஹலோ. சார் சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலாமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் அர்ஜென்ட்டா பிஸ்னஸ் டின்னருக்கு போகணும். ஸ்வேதாக்கு ஏதோ ஹெல்த் அப்செட் ஆகி அவள் வீட்டில் இருக்கா. நான் வர்றதுக்கு லேட் ஆகும். கேன் யூ ப்ளீஸ் பிக்கப் கௌரி ஃப்ரம் ஸ்கூல்
drop her home. என்ன சார் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணணுமா? ஆர்டர் போடுங்க. இல்ல பர்சனல் வேலை சொல்றேன்னு ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் என்ன மூணாவது மனுஷனா பார்க்காதீங்க. Thank you, Arya. மம்மி உள்ள போ. பாஸ் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண சொன்னாரு. அதனால தான் கூட்டிட்டு Stay back. Just get lost. Hello, Surendra Patil here. This is a call from Fortis, Singapore. Yes. Your friend Mr. Arya has been admitted here. What? Yeah, looks like an accident. He's got a head injury, might be a fracture. Oh my God. Nothing to worry, you can please come over. I'll be there. Relax. You okay? தேங்க்யூ டாக்டர். ஆரியன் வாங்க சார். ரிலாக்ஸ். டாக்டர் இப்போ தான் பார்த்தேன். ஆங்கிள் ஃப்ராக்சர் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? தெரியல. யாரோ 4-5 பேர் என்ன அட்டாக் பண்ணாங்க. சண்டை நடந்தது. அதில் தான் என்னோட கால் இப்படி. அட்டாக் பண்ணுற அளவுக்கு இங்கே யாரு? சார் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. I'll be all right. ஓகே. எனிவே டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டுக்கே போகலாம். என்ன ஹோம் அட்மாஸ்பியர் இப்போ ரொம்ப முக்கியம். இல்லை பரவாயில்ல சார். அந்த ஆளுநாள் பாவம் நல்லா தான் பார்த்துக்கிறேன். நான் கெஸ்ட் ஹவுஸ்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆரியன், டோன்ட் பி சில்லி ஆரியன். சார் ப்ளீஸ் சார். ஓகே, உங்கள் இஷ்டம். தேங்க்யூ சார்.
யா டேக் கேர் ஸ்லோலி ஓகே ஹேய் சார் இட்ஸ் ஓகே ஆரியன், ரிலாக்ஸ். ஆரியன், ஆங்கிளில் ஃப்ராக்சர் ஆயிருக்கிறதால ரெஸ்ட் இஸ் மஸ்ட்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் அகாடமிக்கு வர வேண்டாம். ஐல் மேனேஜ். என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் சார். ஆரியன், இதில் கஷ்டம் என்ன இருக்கு? யோ மை கெஸ்ட். உங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே முதலாளி, அவங்க அம்மாவுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணுமா? வேண்டாம். அவங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்காக டென்ஷன் கொடுக்கணும்? நாமளே பார்த்துக்கலாம். கரெக்டாக சொன்னீங்க முதலாளி. கம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு காய்கறி வெட்டிக்கலாமா, எட்டிக்கிட்டே கல்யாணம் என்ன ஆளு தான் நான்? பண்ணிக்கலாமா? என்ன ரொம்ப தல? சந்தோஷமா இருக்கேன். ஒய்ஃப் இல்லைங்கிறதுனால வேற யாராவது? ஐயோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை தல. நேற்று வரைக்கும் நான் பிரம்மச்சாரியா தான் இருக்கேன். இன்னைக்கும் அதே தான். ஏன்பா? அதை மட்டும் கேட்காதீங்க. அதை நினைச்சு நான் லிட்டர் கணக்குல விட்டுட்டேன். எது? அட கண்ணீரா? ஐயோ, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? பின்ன ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா? வீட்டு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு அழகான லாட்ஜில சும்மா பிரமாதமான ஒரு ரூமை செட் பண்ணி செம்மையா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை அரேஞ்ச் பண்ணேன். சந்தோஷமா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கும் போது டார்லிங், ஃபோன் ரிங் ஆகுது. உங்க அம்மா தான் வயிற்றுல ஃபோன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொன்ன கேளுமா, சொன்ன கேளுமா, கோஆபரேட் பண்ண. ப்ளீஸ் ரிசீவ் இட். ஹலோ, யாருடி நீ? உங்க அம்மா பேசுறடா. நீ எங்க அம்மாவே இல்ல. அட அம்மா, சொல்லுமா. உங்க அப்பா சாராயம் குடிச்சு செத்து நாசமா போயிட்டான்டா. சாராயம் சாப்பிட்டாரா? என்னமா சொல்றா? எங்க அப்பா சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாரா? ஐயோ, அப்பா எப்படி போட்டாருன்னு சொன்னா? என்னது, பேபி செத்து போட்டாரா? அப்பா, இந்த சின்ன வயசுல செத்து போயிட்டியாப்பா, என்னை விட்டுட்டு அனாதையா? அப்பா, சாராயம் குடிக்கானேம்மா செத்து போயிட்டியாப்பா. ஏய், கையடி, அடி வாங்க அடி. எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்றேன். அப்பா, யோ, பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டியா? அட போங்க தலைவரே, இது ஃபாரின். பொண்டாட்டி வருவா, திரும்பி ஓடுவா. உயிர் பண்ணா வந்துருமா? பூசணிக்காய் பொரியல் பண்றேன், இருங்க. இந்த யம்மி யம்மி பால சீக்கிரம் குடி. குட் குட். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல கௌரி? சீக்கிரம் தூங்கணும், சரியா? அவர் வீட்ல இல்ல. எனக்கு தெரியும். பின்ன எதுக்காக இந்த நேரத்துல வந்த? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் இப்ப பேசிதான் ஆகணும். நான் சொல்றது கேட்கலையா உனக்கு? இல்ல நான் சொல்றது புரியலையா? நெல்லு, வீட்ல அவர் இல்லன்னு சொல்றேன்ல, மரியாதை எங்க இருந்து போயிடு. ஏன் இப்படி பயந்து நடுங்குற? நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரல. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. அதனாலதான் உன் புருஷன் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கேன். இரு, ஏன் பிபியை ரைஸ் பண்ணிக்கிற? உட்கார். ப்ளீஸ் சிட் டவுன். ப்ளீஸ். அன்னைக்கு நேஷனல் கேம்ல ட்ரக்ஸ் கேஸ்ல நீ மாட்டிக்கிட்டப்ப அதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு என் உறவை முறிச்சுக்கிட்டு வந்துட்டேன். சம்பந்தமே இல்லாம அந்த பழி என் மேல எதுக்கு விழுந்ததுன்னு எனக்கு அன்னைக்கு தெரியவே இல்லை. பிளாங்கா நின்றுட்டு இருக்கும்போது நானே என் கண்ணால பார்த்தேன். ஹம்சா என் முன்னாடி வந்து நின்னா. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா கோல்டு மெடலே வாங்கலான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க. எனிவே, ஐ காட் a கோல்டு மெடல். இந்த கோல்டு மெடலை வாங்குற அருகதை உனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா?
நான் என்ன பண்ண சார்? நான் சிசிடிவில உன்னோட கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன். நீ தான் ஸ்பைக் பண்ணங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எதுக்காக அப்படி பண்ண சொல்லு. டெல் மீ தி ட்ரூத். சொல்லு ஹம்சா. ஹம்சா சொல்லு. சார் அது வந்து ஹம்சா டெல் மீ தி ட்ரூத். ஐ கான்ட் டு அங்கிள். ஐ கான்ட் டு தட். லிசன், ஆரியா மேல எனக்கு கோவம் இல்ல, ஆனா எனக்கு மாப்பிள்ளையாகிற அருகதை அவனுக்கு இல்ல. அதனால ட்ரக்ஸ நீ மிக்ஸ் பண்ணி ஆரியா கையால என் பொண்ணுக்கு நீ கொடுக்க வைக்கணும். இந்த ஹெல்ப் நீ பண்ணிதான் ஆகணும். பட் அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் சே நோ. இந்த ஹெல்ப் நீ பண்ணா அந்த கோல்டு மெடல் உனக்கு கிடைக்கும். இட்ஸ் ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்வேதா மட்டும் என்னோட பொண்ணு இல்ல, நீயும் என்னோட பொண்ணுதான். ப்ளீஸ் இந்த ஹெல்ப் நீ எனக்கு பண்ணா ஸ்வேதாவோட லைஃப் நல்லா இருக்கும். யோசிச்சு பாரு. இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் ஜெயிக்கணும், மெடலை வாங்கணுங்கிற ஆசையால நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ் கமிட்டில ஸ்வேதாவை பத்தி இன்டிமேஷன் கொடுத்ததே அவங்க அப்பா தான் சார். ஸ்வேதா அவ இல்ல. ஸ்வேதா அவ இல்லன்னு சொல்றேன்ல. எங்க அவ? தூரமா, உன் கண்ணுல படாத அளவுக்கு தூரமா. கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாரமே அவளுக்கு கல்யாணம். மனசு ஒருத்தங்கிட்ட பறி கொடுத்துட்டு எப்படி அவ இன்னொருத்தன் கூட வாழ்வான்? ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரு தடவை காதல விழுந்துட்டு அவ்வளவுதான். சாகர வரைக்கும் அந்த நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். தெரியும். அதனாலதான் என் பொண்ணு மனசுல உன் மேல இருந்த காதல வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டேன். உனக்கும் அம்சாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ப வச்சேன். என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய கோல்டு மெடலை உங்க கண்ணு முன்னாடியே அம்சாவுக்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ண. இன்னொரு பொண்ணுக்காக தன்னோட காதலுக்கு துரோகம் பண்ணிட்டாரேன்னு என் பொண்ணு முழுசா நம்பிட்டா. தப்பி தவறி கூட உங்களை மனசுல நினைக்கவே மாட்டான். அவ என்ன நினைக்காம இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள அந்த கோல்டு மெடலை வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவ ஸ்வேதா. அந்த கனவை அநியாயமா கலைச்சிட்டீங்களே. அவ மனசுல அந்த வேதனை லைஃப் லாங் இருந்துகிட்டே தான் இருக்கும். மை ஃபுட் ஒண்ணு, நான் நினைச்சா இந்த மாதிரி கோல்டு மெடலை என் பொண்ணுக்கு லட்சத்தை வாங்கி கொடுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் கோல்டு மெடல் வாங்கி கொடுக்க முடியும். ஆனா ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தேவை கோடிக்கணக்கான மக்களோட கைத்தட்டல். அத பணம் கொடுத்து வாங்க முடியுமா உங்களால? ஸ்டாப். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்வேதா என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு இந்த உண்மையை அவகிட்ட சொல்லுவேன். I'm sorry. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என் பாஸோட மனைவி, ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னைக்கு உன்னோட அப்பா சீட் பண்ணி நம்ம 2 பேரையும் பிரிச்சாரோ அந்த நிமிஷமே என்னோட மனசுல இருந்த உன்னோட பேரை நான் அழைச்சிட்டேன். என்ன, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இன்னொருத்தரோட மனைவி, இன்னொருத்தர் மனைவிய மனசுல நினைச்சு வருத்தப்படுறது பெரிய பாவம். நான் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது உன்னை சந்திச்சு உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட வருத்தத்தை அந்த ஆண்டவன் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உன்னை இதே ஊர்ல பார்த்தேன். உன்கிட்ட உண்மையை சொல்லான்னு வந்தேன், ஆனா நீ போயிட்ட. தேடி பார்த்த விதி. இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது என் மேல உனக்கு இருந்த கோபம் எல்லாம் அடியோட போயிடுச்சுன்னு தெரியுது. இத்தனை வருஷமா என் மனசுல தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்த உண்மை இப்போ எனக்கு வெளிச்சமா தெரியுது. என் மனசும் அமைதியாயிடுச்சு. நீயும் நிம்மதியாரு. நடந்ததை யோசிக்க வேண்டாம், பழசெல்லாம் மறந்துட. அன்பான ஒரு புருஷன்
அழகான ஒரு குழந்தை, சந்தோஷமா வாழ. நான் இங்க கான்ட்ராக்ட் முடியிற வரைக்கும் தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிடுவேன். போய் தான் ஆகணும். என்ன அங்க என்னோட அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு என்னை விட்டா யாருமே இல்லை. பாய். பி ஹாப்பி. அந்த ஆரியன் நல்லவன் இல்லப்பா. இஸ் a cheat. அந்த அம்சாக்கு கோல்ட் மெடல் கிடைக்கணும்னு என்ன ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டி விட்டுட்டா. அந்த மாதிரி ஆள லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன இங்க இருந்து எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போங்கப்பா ப்ளீஸ். ஐ பெக் யூ. நான் எல்லாத்தையும் மறக்கணும்ப்பா. ஆரியா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறேன். சாரி, நான் உண்மையிலேயே பார்க்கல. இன்னைக்கு என்னோட அம்மாவோட பிறந்த நாள், அதனால தான் கோயிலுக்கு வந்தேன். அப்படியா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நானும் இங்க வருவேன். ஒரு நிமிஷம். ஓகே, போலாம். வா. ஏன் எதுவும் பேசாம அமைதியா வர? ஆக்சுவலா இன்னைக்கு என் மனசுல இருந்த பாரம்லாம் இறங்கியிருக்கு. என் மனசுல இருந்த எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா தப்பெல்லாம் என்னோடதுதான். தப்பு யார் மேலே இல்லை ஸ்வேதா. டைம், அவ்வளோதான். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பாஸ் ரொம்ப நல்லவர். உனக்கு அழகான குழந்தை, அன்பான புருஷன் கிடைச்சிருக்காரு. ஐ எம் ஃபீலிங் குட் ஃபார் யூ. அவரு ரொம்ப நல்லவரே. நான் தான் சரியில்லைன்னு தோணுது. எதுக்காக அப்படி சொல்றேன்? ஐ அம் ஜோக்கிங். ஸ்வேதா, யூ ஆர் நாட் ஜோக்கிங். என்ன விஷயம்னு சொல்லு. ஐ அம் சீரியஸ். நிஜமா தான் சொல்றேன். ஸ்வேதா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு சொல்ல விருப்பம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, இல்லைனா இட்ஸ் யோர் விஷ். எப்பவும் காதல் பொறுக்குமே தவிர இறக்காத. உன் மேல இருந்த கோவத்துல அப்பா யார் சொல்றாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு. பட் இட்ஸ் ஓகே. கௌரின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நோ ரிக்ரெட்ஸ். சரி, என் விஷயத்தை விட நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஆரியா, ஆரியா, என்ன கேட்ட? நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேன். யார் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு? நான் என் ப்ரொஃபஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ஓல்டு ஜோக் ஆரியா. நான் சும்மா தான் சொன்னேன். நானும் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு ஐஸ்வர்யா ராயோ இல்ல பிரியங்கா சோப்ராவோ கிடைப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, யாரும் கிடைக்க மாட்டாங்க. புதுசா ஹீரோயினை தேடலாம், அவ்வளவுதானே? ஐ திங்க் உன் பொண்ணுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், போலாமா? Why did the hen wanted to cross road? ஏன்னா அதிர்ஷ்டம். இல்ல, because it wanted to go other side. Why does the bus stand in bus stand? ஏன்னா அது பஸ் ஸ்டாண்ட், அதனால. Because it can't sit. டாடி. Hey baby. என்னங்க Come, come. நீங்க வரீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா, here I am only surprised. What? What's so funny? What's the joke? நீங்க அவரே கேளுங்க, அவர் தான் ஜோக் சொன்னாரு. What are you? Just like that. ஆரியன், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சீரியஸா பேசணும். நீங்க வந்ததுல இருந்து something is going right. என்னோட பொண்ணு
ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மை அகாடமி இஸ் டூயிங் so well. அதுவும் இன்னைக்கு இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஒரு மெஜிஷியன் ஆரியா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். பிகாஸ் நீங்க என் மேல அந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்க. நான் ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஆரியா. தட் மீன்ஸ் லாட்ஸ் டு மீ. காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ப்ளீஸ். ஓகே. போங்க 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 போங்க. ஆரியன் சார், நீங்க வந்ததுல இருந்து உங்க கூட வெளியே போகணும்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு சாயந்தரம் நாம 2 பேரும் வெளியே போலாம். இல்ல சார், அது கஷ்டம். ஆரியன், அகாடமிக்கு போக வேண்டியது இருக்கு. who am I? பாஸ். பாஸ் ஆர்டருக்கு ஒத்துக்கிட்டாகணும். Come on, let's make an evening of it. Let's celebrate. ஓகே சார். பாஸ், உங்களுக்கு ஏற்கனவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. போதும், ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆரியா, ப்ளீஸ் இன்னைக்கு என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். You know why? எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலையா இருந்த ஸ்வேதா இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. கல்யாணமான இந்த 4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அவ சிரிச்சது. ஆரியன், கொஞ்ச நேரம் நான் உங்களோட பாஸுங்கிறத மறந்து ஃப்ரெண்ட்ஸா பேசலாமா? ஓ ஷூர். கம். ஆரியன், நானும் ஸ்வேதாவும் பேருக்கு மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டி. பட் we are not real husband and wife. எஸ் ஆரியன், அவளுக்கு என் மேல மரியாதை இருக்கு. பட் அன்பு, காதல் இது ரெண்டுமே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. she really loves you. நான் தண்ணி அடிச்சிருக்கேன் ஆரியன். இப்ப என்னோட உலகம் பர்ஃபெக்டா டிரான்ஸ்பரண்டா தெரியுது. ஆரியன், ஸ்வேதா ஒருத்தனை அவ உயிரை விட அதிகமா லவ் பண்ணிருக்கு. என்ன ரீசன் தெரியல, ஆனா அவனை விட்டு அவ பிரிச்சுட்டா. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தது. என் பொண்ணு கௌரி பிறந்த ஒரே வாரத்துல என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. அந்த துக்கத்துல இருக்கும்போது ஸ்வேதாவோட அப்பா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணத்துக்கு ஸ்வேதா மனதார ஒத்துக்கிட்டான் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ காதலன் மேல இருந்த கோபத்தாலையும் தான் வாழ்க்கை மேல இருந்த வெறுப்பாலையும் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுட்டேன். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆரியா. என் பொண்ணுக்கு இந்த உலகத்துல தெரியாம இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஸ்வேதா தன்னோட உண்மையான தாய் இல்லைங்கிறது. இப்ப என் பொண்ணுக்கு 4 வயசு ஆகுது. இந்த 4 வருஷத்துல நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல, ஒரே பெட்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருக்கோம். ஸ்வேதா ரொம்ப நல்லவ, ரொம்ப நல்லவ. ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பட் ஐ ஸ்டில் டோன்ட் நோ ஆரியா if that guy is lucky or unlucky. Anyway, I'm sorry ஆரியா. உங்களை கூட்டிட்டு வந்து நான் உங்களை ரொம்ப போர் அடிச்சிட்டேன். Ladies and gentlemen, our most ambitious event is nearing. We all have to work very hard. Okay? Sure, boss. Excuse me. Hello. Mr. Patil? Yes? I've got some good news for you. Okay. Your proposal for Sports Academy in New York has been sanctioned. Okay. All the best. Thank you. Thank you very much.
Guys, I have a very good news for you. I just got a phone call from New York, and we are going to be opening Patel's Sports Academy in New York. Congratulations! We have to celebrate. Congrats, boss. Thank you, Aryan. All my dreams are coming true. Of course. Please உட்காருங்க. ஆரியன், நான் நியூயார்க் போயிட்டு வர்றதுக்கு 1 month ஆயிடும். ஓகே. நான் வர்றதுக்குள்ள காம்படிஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். கோல்டு மெடல் ஏன் கைக்கு வர வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. 100% பாஸ். இது உங்க ஆசை மட்டுமே இல்லை, என்னோட ஆசையும் கூட. தேங்க்யூ ஆரியன். குட் லக் ஒன்ஸ் அகைன் பாஸ். Hello, is that Singapore Airlines? This is regarding a flight to New York. Yeah, New York. Passenger name is Surinder Patil. I have already emailed you. Yeah. Is the flight is on right time? Thank you. Boss, flight timing la endha change illa. Thank you ஆரியன். சடனா நீங்க மீட்டிங் பிளான் பண்றீங்க, எப்ப போறீங்க எப்ப வரீங்கன்னு எதுவுமே சொல்றது இல்ல. கௌரி கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? நீ ஏன் சமாதானப்படுத்து. You know how my work is. சீக்கிரம் வந்துறேன். Take care of Gauri and take care of yourself. வரேன். Have a safe trip. Take care and eat on time. என்ன லாக் பண்ணாத, விடு, என்ன விட்டு விட்டுன்னு சொல்றேன்ல, விட்டுடு. மாமியா, என்ன பண்ற? நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிக்கணும். தயவு செஞ்சு என்ன மறுபடியும் மன்னிச்சிடுங்க. இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு நடந்தே தீரணும். என்ன விடு, என்ன விட்டு. பை 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 மாமியா. see you. ஃபர்ஸ்ட் இத புடுங்கற. மொபைல் ஆஃப், லைட் ஆஃப், கேண்டில் ஆன், ஸ்டார்ட் தி மியூசிக். பொண்டாட்டி வைன் அடிச்சிட்டு இருக்கு. நான் டெவில் இல்ல, நான் உன்னோட ஹஸ்பண்ட், ஆலினால் அழகு ராஜா. My God. ஏய் ஜாங்கிரி கட்டி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி. நானும் ரெடி. My darling, 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 கட்டல் உடைஞ்சு போச்சு. கட்டல் broken up man. கட்டல் உடைஞ்சே தீரணும். ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே தீரணும். நமக்கு குழந்தை பிறந்தே தீரணும். திருப்பதி கூட்டி போய் மொட்டை அடிச்சு தீரணும். darling, நீங்க ரொம்ப funny. என்ன யாரு நானு? Call for you. Yeah. Hello? This is Mr. Aryan. Yeah, speaking. I've got some tragic news for you. Your friend Patil is no more. Car crash. மம்மி, டாடி எங்க? வருவாரு.
இதை கொண்டு போய் மம்மி கிட்ட கொடுமா. இதுல என்ன இருக்கு? நீ போய் கூட. ஸ்வேதா, எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? ஸ்வேதா, ஸ்வேதா, Stop there! இன்னொரு தடவை உங்க வாயால் என் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. உங்க ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவத்துக்காக என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ண ஸ்வேதா? நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 5 வருஷம் நான் ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு கனவு கண்டுகிட்டு நான் சம்பாதிச்ச கோல்டு மெடலை நீங்க பறிச்சிட்டீங்க. என்ன ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டி விட்டுட்டு இந்த உலகத்துக்கு முன்னாடி என்ன தலைகுனிய வச்சிட்டீங்க. நம்ம நாட்டு மக்கள் முன்னாடி என் முகத்தை காட்ட முடியாம நாட்டையும் விட்டுட்டு வர மாதிரி செஞ்சுட்டீங்க. உயிருக்கு உயிரா நேசிச்ச என்னோட ஆரியாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஆரியா எந்த தப்பு பண்ணலனாலும் அவரை கொல்ல முயற்சி பண்ணீங்க. நீங்க ஆரியாக்கு பண்ண அநியாயத்துக்கு அந்த கடவுள் உங்க பொண்ணோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கிட்டாரு. போதும். உங்களை மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்கும் இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கும் செத்து போயிட்டீங்க. இங்க இருந்து போயிடுங்க. இனிமே என்னைக்கு உங்க முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. ஸ்வேதா, Out! Get out! ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்வேதா, அப்பா பொண்ணும் பேசிட்டு இருக்கும்போது நான் பேசுறது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. மேடம், நீங்க தப்பு பண்றீங்க. உங்களுக்கு உங்க அப்பா மேல கோபம் இருக்கலாம், அது நியாயம்தான். ஆனா அவருக்கும் உங்க மேல பாசம் இருக்கு. அதனாலதான் இப்படிலாம் பண்ணிருக்காரு. தாய் இல்லாத உங்களுக்கு தாயா, தந்தையா, ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. உன்னோட வாழ்க்கையில தாயோட இடத்துக்கு சித்தி வரக்கூடாதுன்னு அவர் மறு கல்யாணம் கூட பண்ணிக்கவே இல்லை. எந்த ஒரு அப்பாவும் தான் பொண்ணு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறது சகஜம்தான். அதைத்தான் அவரும் பண்ணாரு. நீங்க தனியா இருக்கீங்கன்னு தான் அவர் இங்க வந்திருக்காரு. இப்ப நீங்க போங்கன்னு சொன்னா அவர் தனிமையாயிடுவார்ல. தனிமையை விட ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நாம எதை வேணாலும் திருப்பி வாங்கிடலாம். ஆனா திருப்பி வாங்க முடியாதது பெத்த தாயும் உயிர் கொடுத்த அப்பாவும் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருன்னு தோணுச்சுன்னா அவரை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது பெரிய விஷயம். அந்த குணம் இருக்கிறவங்க கடவுளுக்கு சமம். அப்பா, ஸ்வேதா, அப்பா, I'm sorry. ஸ்வேதா, I'm sorry.
ஐம் சாரி. மன்னிச்சிருங்கப்பா. ஸ்வேதா, ஐம் சாரிப்பா. I'm sorry. It's okay, sir. அழாத. வா வா. ஸ்வேதா, நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதோ நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சு. நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை இருக்கு, உன் குழந்தையோட வாழ்க்கை இருக்கு. அதுக்கப்புறம் அகாடமிக்கு கோல்டு மெடல் வின் பண்ணணுங்கிறது தான் உன் புருஷனோட கடைசி ஆசை. அதை நீ தான் நிறைவேற்றணும். எஸ், இங்கே பாரு, வாழ்க்கையில் பிறப்பு இறப்புங்கிறது இயற்கை. இருட்டு வெளிச்சம், பூமி ஆகாயம், நீர் நெருப்பு, வெற்றி தோல்வி, இது எதையுமே மாற்ற முடியாத. இவர ஸ்போர்ட்ஸ் உமன், எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட எதிர்கொள்ளணும். லைஃப் இஸ் அ கேம், பிளே இட். பி எ வாரியர் இன் யுவர் லைஃப். நாளைக்கே அகாடமிக்கு வந்துடு, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். நடக்க போற சாஃப்ட் கேம்ஸ்ல நீ கோல்டு மெடலிஸ்ட் ஆகுற. அப்பதான் பாஸோட ஆத்மா சாந்தி அடையும். நீ ஒரு தடவை இழந்த அந்த கோல்டு மெடலை இந்த தடவை அடைஞ்சே தீரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹேவ் வில் பவர், பி கரேஜஸ். மறுபடியும் உன்னோட முகத்துல அந்த சிரிப்பை நான் பார்க்கணும். கெட் அப், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன் ஸ்வேதா, கெட் அப். எஸ். எட்டிப்பிடி அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த உலகமெழும். எட்டிப்பிடி அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த உலகமெழும். விவேகம், oh no, நம் தேசம், oh yeah, நம்ம கேங்கு வெல்லும் என்றே. எழுவாய் எழுவாய் நண்பா, எழுவாய் எழுவாய் நண்பா. எட்டிப்பிடி அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த உலகமெழும். நேரம் தவறாது உழைப்பதுவே வெற்றியின் ரகசியம். தடைகள் பல உழைத்து கஷ்டப்பட அவள் ஜீனியஸ். நான்கு திசை உன்னை கண்டு ஓடி வரும். வானம் இனிமேல் உன் காலடி தேடி வரும். சத்திய
சத்யமேவ ஜெயதே ஜெயதே இம்மந்திரம் நமதே நம் படைகளும் வெல்லுமே எழுபாய் எழுபாய் நண்பா எழுபாய் எழுபாய் நண்பா எழுபாய் எழுபாய் நண்பா எழுபாய் எழுபாய் நண்பா நாடி நரம்புக்குள்ளே நம்ம நாட்டு ரத்தம் கலந்தே இருக்கு தாய் மண்ணுக்கு துரோகம் செய்திடாத உந்த நெஞ்சை நிமிர்த்து நெஞ்சில் வீரம் அது பரம்பரையா தொடரும் ஞானி விஞ்ஞானிகளும் வாழ்கின்ற பூமி நம்ம மண்ணின் இந்த திமிரு பவரு முன்னேற்ற படியேறு கர்வமே Very happy to meet you. हाय आर्यन. हाय. सलाम अलैकुम. वालेकुम सलाम सलीम भाई. कैसे हो? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன நேஷனல் கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா இங்க உங்க இடத்துல நாங்க தான் ஜெயிப்போம். தாராளமா ஜெயிங்க. ஸ்போர்ட்ஸ்ல வெற்றியும் தோல்வியும் சகஜம். திறமை இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம். Who is your special talent? இவங்க தான். ஸ்வேதா, நேஷனல் சாம்பியன். ஸ்வேதா. யா. This name rings a bell. அம்மா இந்த பொண்ணு ட்ரக்ஸ் விஷயத்துல மாட்டினவங்க தான். சலீம் பாய், ஆக்சுவலி உண்மை அது இல்ல. எனிவே, ஆல் தி பெஸ்ட் யூ. Thank you. ஓகே? Thank you so much. Good luck. Thank you. Yeah. ஸ்வேதா, லைஃப் இஸ் a race. அந்த ரேஸ்ல இந்த மாதிரி நிறைய தடைகள் வரும். அது எல்லாத்தையுமே கடந்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும். See, you are a sports woman. You can do it and you will win this game. Okay? Be good. Welcome to Self Games 2014. President applauds. Women 400 meters qualifiers. ஸ்வேதா, ஏன் நீ இவ்வளவு அப்செட்டா இருக்க? என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண தயவு முடியல. செஞ்சு மூட் ஆஃப் ஆகாத. நீ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிற, அது மட்டும் தான் பிரச்சனை. நான் சொல்றத கேளு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? டோன்ட் லுக் there. என்ன பாரு ஸ்வேதா, என்ன பாரு. Idiot. நான் சொல்றத கேளு. அவங்களே பாக்குற. இங்க பாரு, உனக்கும் அவளுக்கும் few seconds தான் டிஃபரன்ஸ். You can make it. நீ கண்டிப்பா ஜெயிக்க தான் போற. டென்ஷன் ஆகாத. இந்த கண்டதை யோசிச்சிட்டு இருக்காத. Okay? Be bold and be strong. Be focused. You will win. Forget everything. Okay? Come on, come on. Don't worry. Come. The crowd, you finally coming alive. They're in for a real show here. Sit back and enjoy. She's been banned for 2 years. மிஸ் ஸ்வேதா, நீங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது உண்மையா? சொல்லுங்க மேடம்.
Come on! And the winner is Shweta Patel from India. Yes! Boss, this is for you. Congrats. Thank you. Keep it up. Thank you. This credit goes to you. நீ மட்டும் இல்லைன்னா என்னால இதை சாதிச்சிருக்க முடியாது. Thank you so much. Thank you, Arya.